இந்த வீடியோல நம்ம 2 விதமான நியூஸ் பார்க்க போறோம். அதுல முதல் நியூஸ் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தக்கூடிய நியூஸ் தான். அது என்ன அப்டின்னா, பிரபல ஹிந்தி ஆக்டர் அமன் யாஷ்வால் அவர்கள் பைக் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி, எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அமன் யாஷ்வால் அவர்கள வளர்ந்து வர நடிகர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஏகப்பட்ட சின்ன திரை தொடர்கள்ல நடிச்சிருக்காரு. சமீபத்துல கூட தார்தி புத்ரா நந்தினி அப்படிங்கிற ஒரு தொடர்ல நடிச்சு வந்துட்டு இருந்தாரு. இந்த ஒரு சீரியல் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. தொடர்ந்து இவரு ஏகப்பட்ட சீரியல் பண்ணி வந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு சில ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காரு. அந்த ஆல்பம் சாங்ஸ்லயுமே ஒர்க் பண்ணி வந்துட்டு இருக்காரு. இந்த ஒரு நிலையில சமீபத்துல ஒரு இன்டர்வியூக்கு போய்கிட்டு இருந்திருக்காரு அவரு ஃப்ரெண்டோட. அப்படி போகும்போது மும்பை ரோட்ல பைக் ஆக்சிடென்ட் ஆகியிருக்கு. அப்ப இவருக்கு தலையில பலத்த அடிபட்டிருக்கு. உடனடியா அங்க இருந்த எல்லாருமே அவரை கூட்டிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல விட்டுருக்காங்க. ஆனா விழுந்த இடத்துல பலமா அடிபட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம அங்கேயே பயங்கர பிளட் லாஸ் ஆகியிருக்கு. அந்த ஹாஸ்பிட்டல்ல கூட்டி போயிட்டு சிகிச்சை அளிச்சிட்டு இருக்கும் போதுமே அவரு சிகிச்சை பலனின்றி இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு. கிட்டத்தட்ட 23 வயசான யமன் யாஷ்வால் அவர்கள் இறந்து போயிருக்காருங்கிறது எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்தியிருக்கு. தொடர்ந்து அவர் கூட சின்ன திரையில ஒர்க் பண்ணியிருக்க ஆக்ட்ரஸாக இருக்கட்டும், அவர் கூட ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே தங்களோட கண்டோலன்ஸை பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க. மேலும் அவரோட ஃபேன்ஸ் எல்லாமே அவரோட ஃபேமிலிக்கு ஆறுதல் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க ஆக்டர் கவுண்டமணி அவர்கள் சமீபத்தில் ஒத்த ஓட்டு முத்தையா படத்தோட பிரஸ் மீட்ல பயங்கர ஃபன்னா பேசியிருந்தாரு. அந்த ஒரு வீடியோ இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. 80s பீரியட்ல தமிழ் சினிமாவில் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் காமெடியனாக இருந்தவர் தான் கவுண்டமணி சார். தொடர்ந்து ஏகப்பட்ட படங்கள் பண்ணி ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு இடத்துல இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். சமீப காலமா ஹீரோவா ஒர்க் பண்ணி வந்துட்டு இருக்காரு. அதுல ஒரு படம் தான் ஒத்த ஓட்டு முத்தையா. இந்த படம் கிட்டத்தட்ட 2 வருஷமா ப்ரொடக்ஷன்ல இருந்து வந்துட்டு இருக்கு. சமீபத்துல இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு முனைப்பு காட்டி வந்துட்டு இருக்காங்க. அதோட ஒரு ஏற்பாடா சமீபத்துல பிரஸ் மீட் நடந்துருந்துச்சு. பிரஸ் மீட்ல பேசியிருந்த கவுண்டமணி சார் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, கண்டிப்பா இந்த ஒத்த ஓட்டு முத்தையா படம் உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சமூக கருத்துக்கள் நிறைய உள்ள படம், அரசியல் நிறைய பேசியிருக்கோம், நிறைய நல்ல விஷயங்கள் படத்துல இருக்கு. குடும்பத்தோட சேர்ந்து பொழுதுபோக்கா பார்க்கக்கூடிய ஒரு நல்ல திரைப்படம். இந்த படத்தை வெற்றி படமா மாத்தி தர வேண்டியது உங்களோட பொறுப்பு, உங்களோட கடமை. கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. மேலும் படத்துல இருந்த நிறைய பேரை பத்தி பேசியிருந்தாரு. அண்ட் முடிக்க போகும்போது யாரையும் விட்டுட்டேனா அப்படின்னு கேட்கும்போது பக்கத்துல இருந்த கேமராமேனை விட்டுட்டீங்கன்னு சொல்ல அவர் அதுக்கப்புறம் கேமராமேனை பத்தி பேசியிருந்தாரு. அண்ட் கடைசியா அவர் என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னா, இந்த படத்துலயும் சரி வெளியிலயும் சரி இல்லை இப்போ இந்த இடத்துல சந்தில பந்தில் யார் இருந்தாலும் சரி எல்லாருக்குமே நன்றி வணக்கம் அப்படிங்கிற மாதிரி பயங்கர ஃபன்னா பேசி முடிச்சிருந்தாரு. அண்ட் இந்த ஒரு குசும்பு இருக்கு இல்லையா, இந்த குசும்பு வந்து கவுண்டமணி சார் கிட்ட அப்பையிலேருந்தே இருக்க ஒரு விஷயம். இவ்வளவு வயசாகியுமே அந்த விஷயம் அப்படிங்கிறது போகவே இல்லைன்னு ரசிகர்கள் எல்லாருமே கவுண்டமணி சாரை சொல்லி வந்துட்டு இருக்காங்க. ஒத்த ஓட்டு முத்தையா படம் கிட்டத்தட்ட மண்டையில படம் மாதிரி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு ஓட்டு பெரியதா ஏதாவது டிஃபரன்ஸ் ஏற்படுத்தலாம், அதற்கு நகர்ந்து கூட கதை போகலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. நீங்க இந்த படத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? தியேட்டர்ல போய் பார்ப்பீங்களா? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.